வணக்கம், இது உங்கள் வண்ணக்காரிகை. இன்னைக்கு இந்த பதிவில் ஆடி நோம்பிக்கு தேங்காய் சுடுறதையும் அழிஞ்சல் மரத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இதுதாங்க அழிஞ்ச மரத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற தோட்டத்து கருப்பனார் கோவில். எல்லார் வீட்டு தோட்டத்துலேயும் இப்படி ஒரு கருப்பனார் கோவில் வச்சிருப்பாங்க. இந்த கருப்பனார் அந்த தோட்டத்தை பாதுகாக்கிறதா நம்புறாங்க. இந்த அழிஞ்சல் மரத்தை அங்கோலம், இலங்கி, அணிஞ்சி, அழிஞ்சின்னு பல பெயர்களில் இதை குறிப்பிடுறாங்க. இந்த மரம் வெப்பமண்டல நாடுகளான தென்னிந்தியா, மியான்மர் போன்ற நாடுகளில் பெரும்பாலும் வளருது. இது நீண்ட இலைகளையும் முட்களையும் கொண்ட மரம். இந்த மரத்துடைய பூக்கள் கருப்பு, வெள்ளை, சிகப்புன்னு 3 நிறங்கள்ல இருக்கு. இந்த நிறங்களை வச்சே இந்த மரங்களை 3 வகைகளாகவும் சொல்றாங்க. இது ரொம்ப பெரிய மரங்களா வளராம சின்ன மரங்களாகவே வளருது. இந்த மரம் அலஞ்சியம் சால்விஃபோலியம்ங்கிற தாவரவியல் பெயரால குறிப்பிடப்படுது. இந்த மரத்தோட வேர், பட்டை, விதை, விதை எண்ணெய் மற்றும் பழங்கள் எல்லாமே பாரம்பரிய மருத்துவத்துல மருந்தா பயன்படுது. இந்த பழங்கள் உடலுக்கு குளிர்ச்சியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் தருது. இந்த மரத்தோட விதைகள்ல இருந்து எடுக்கிற எண்ணெயில நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளை இளமையாவே வச்சுக்கிறது மட்டும் இல்லாம நிறைய தோல்வியாதிகள்ல இருந்தும் இது நம்ம பாதுகாக்குது. இந்த மரத்தோட வேர்பட்டை சொறி, சிரங்கு மற்றும் புண்ணை சரியாக்க உதவுது. இது மட்டும் இல்லாம இந்த அழிஞ்சல் மரம் இன்னொரு வகையிலும் நமக்கு பயன்படுதுங்க. பாசிப்பயிறு, எள்ளு, உளுந்து, கொள்ளு போன்ற தானியங்கள்லாம் விளைஞ்சு அறுவடை முடிஞ்சு காய வச்சதுக்கு அப்புறம் அதை தட்டி தான் பிரித்து எடுக்கணும். இப்போ மாதிரி என்னோட சின்ன வயசுல மெஷின்லாம் இல்லாதப்போ இந்த அழிஞ்சல் குச்சிகளையே தானியங்களை தட்டி பிரித்து எடுக்க பயன்படுத்தினாங்க. அதற்கு காரணம் இந்த அழிஞ்சல் குச்சி நேராகவும் இருக்கும், வலுவாகவும் இருக்கும். அதை தட்டும் போது அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சும் போகாது. நெருப்புல வாட்டி சுடுறதுக்கு பெரும்பாலும் அழிஞ்சல் குச்சியை தாங்க பயன்படுத்துவோம். ஆட்டுக்கால் தலை நெருப்புல வாட்டி கறுக்கிறதுக்கு அழிஞ்சல் குச்சி தான் பயன்படுத்துவாங்க. இன்னொரு வகையாக பண்டிகை சமயங்களும் இந்த அழிஞ்சல் குச்சி பயன்படுதுங்க. நாங்களாம் ஆடி மாதம் 1 தேதிக்கு தேங்காய் சுடுவோம். நல்ல தேங்காயை உரித்து மேலே இருக்கிற நாரையெல்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு தேங்காய் முழுக்க மஞ்சள் பூசி 3 கண்ணில் 1 கண்ணை மட்டும் ஓட்டை போட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் தண்ணியை எடுத்து வச்சுட்டு தானியங்களையும் சர்க்கரையும் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டு அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்காகவும் பிடிச்சி சுடுறதுக்காகவும் பச்சை அழிஞ்சல் குச்சியை வெட்டி சீவி அந்த ஓட்டையை அடைச்சி நெருப்பில் வாட்டி தேங்காய் சுடுவோம். ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் என் தாத்தாவும் என்னோட அப்பச்சியும் தேங்காய் சுட்டு எங்களுக்கு தருவாங்க. இப்படி சுட்ட தேங்காயை சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் இப்படி தேங்காய் சுடுறத பார்க்கறதுக்காகவே ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஆடி மாதத்துக்காக காத்துக்கிட்டு இருப்போம். இந்த மரம் பெரும்பாலும் எல்லா இடங்கள்ல இருந்தாலும் இதோட பழங்களை யாரும் பெருசாக சாப்பிட்றதில்ல. இதை சாப்பிட்லாமா அப்படிங்கிற சந்தேகத்தினாலேயே நிறைய பேர் இதை சாப்பிட்றதில்ல. அழிஞ்ச பழம் சாப்பிடாதீங்க, காது செவிடாயிடும்னு சொல்லி கூட பயமுறுத்துவாங்க. இதை கட்டாயம் சாப்பிட்லாங்க. என்னோட சின்ன வயசுல இருந்து இதை நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மரத்தோட பழம் இப்படி தாங்க இருக்கும். வெளியே பார்க்க ஒரு மெல்லியதான தோலோடையும் உள்ள கொலகொலப்பா ஒரு விதையோடையும் இருக்கும். இது இந்த மாதிரி நசுக்கி எடுத்துட்டு அப்படியே வாயில போட்டு சாப்பிட வேண்டியதான். ரொம்பவே சுவையா இருக்குங்க இந்த பழம். வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் அழிஞ்சல் மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட ப்ராடக்ட்ஸை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர்லையோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லையோ எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இந்த ஆடி ஃபெஸ்டிவலுக்கு ஆடி 20 வரைக்கும் ஒரு காம்போ ஆஃபர் இருக்கு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம வண்ணக்காரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்காய் சுடுறதுக்காக அழிஞ்சல் குச்சி வெட்டிக்கலாம். ஆடி மாதத்துக்கு ஆன்மீகத்திலையும் வேளாண்மையிலையும் முக்கிய பங்கு இருக்கு. ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஆடி மாதத்துல பல இறை வழிபாடுகள் செய்வாங்க.
பாரத போர்னு சொல்லப்படுற மகாபாரத யுத்தம் ஆடி 1 தேதிக்கு ஆரம்பித்து ஆடி 18ஆம் தேதி முடிவடைஞ்சதான் நம்பிக்கை. அதன் வழக்கமாகவே போர் துவங்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் சுடுறாங்க. ஆடி மாதத்தில் சுட்ட தேங்காயை பிள்ளையார் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் விநாயகருக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவாங்க. தேங்காய் நாரை தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேங்காயோட ஒரு கண்ணை ஓட்டை போட்டு தேங்காய் தண்ணியை வெளியே எடுத்துக்கலாம். பாசிப்பயிரை வறுத்து உடைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எள்ளையும் வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலை, பச்சரிசி, வறுத்து உடைச்ச பாசிப்பயிர், அவல், வறுத்த எள், நாட்டு சர்க்கரை, எல்லா பொருளையும் சேர்த்த பின்னாடி தேங்காய் நிறையிற அளவுக்கு தேங்காய் தண்ணியை திரும்ப சேர்த்துக்கலாம். ஓட்டை போட்ட தேங்காயோட கண்ணை அழிஞ்சல் குச்சி வச்சு மூடி தேங்காய் முழுக்க மஞ்சள் பூசிக்கலாம். எல்லா பொருளும் சேர்த்த தேங்காயை 1 மணி நேரம் ஊற விட்டுடலாம். ஆடி நோம்பிக்கு தேங்காய் சுடுறதுக்கான நேரம் வந்துருச்சு.
nanmaigal. சுற்றியும் தேங்காய் வாசனை வீசுகிற அளவுக்கு தேங்காய் சுட்டு எடுத்துட்டோம். வழக்கமாக சுட்ட தேங்காயை அடுத்த நாள் காலையில் பிள்ளையார் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ஆசைப்படுறதுனால உடனே சாப்பிட்டாச்சு. அடுத்த நாள் காலையில் உடைச்ச தேங்காய். மேலும் புதிய பதிவுகளுக்கு மறக்காம வண்ணக்காரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.